சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் இந்த ட்விட்டரில் போட்ட ஒரு அப்டேட் தான் நீங்கள் பயங்கர தீயாக பரவிட்டு இருக்கு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணதாக வந்து அவர் சூப்பராக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் மத்தியிலையும் எனக்கு கேட்டால் வந்து தமிழக அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். தளபதி விஜய் அவர்கள் அவர் போட்ட ட்விட்டர் போஸ்ட்டில் 3 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து போட்டிருந்தார். அதில் வந்து ஒரு தெளிவாக சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. எனக்கு அதில் ஓரளவு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த தெளிவு தான். அது என்னன்றதை பார்ப்போம். முதல் பக்கத்தில் அவர் போட்டது என்னன்னா, விஜய் மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டில் நிறைய நல்ல பணிகளை செஞ்சுட்டு இருக்கு. பட் சில விஷயங்களை வந்து செய்யணும்னா சில விஷயங்களை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு சாதி மதத்தை தாண்டின ஒரு அரசியல் வேணும், ஊழலற்ற ஒரு அரசியல் வேணும்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை முன்வைக்கிறாரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மத்திய அரசையும் இன்னொன்று மாநில அரசையும் நமக்கு குறிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி, அணில்னு பெறுவீங்க, ஆமன்னு பெறுவீங்க, சங்கின்னு வைங்க, நான் கவலையே பட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு தோன்றது தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு இதை ஆதரித்து பேசிட்டோன்னா உடனே வந்து அவனுக்கு ஒரு பேர் வச்சுருவானுங்க. இவன் ஊப்பிடா, இவன் வந்து சங்கிடா, இவன் பச்சை சங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேர் வெள்ளை சங்கின்னு புதுசாக ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பேர் வச்சாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் பேச போகிறதில்ல. நீங்கள் நான் அணில்னு சொன்னாலும் கவலை இல்லை, சரியா? ஏன்னா நான் ஒரு அணிலும் கிடையாது, நான் ஒரு ஆமையும் கிடையாது, காக்காயும் கிடையாது, கழுகும் கிடையாது. ஒரு நடுத்தர சாதாரண சாமானியனுடைய பார்வை தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரைட், வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். இப்போது அதில் முதல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. எதுக்கு? சில நல்லது பண்ணுறதுக்கு. 2 விஷயத்தை முன் வச்சிருக்காரு. முன்னாடி சொன்ன மாதிரி ஊழலற்ற அரசு, 2வது சாதி மத பிரிவு இல்லாத ஒரு அரசு. 2 வச்சும் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தில் இருந்திருக்காரு. அதை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அதில் அவர் சொல்லிக்கூடிய விஷயங்களை பாருங்கள். 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, சரியா? நான் படிச்சுட்டே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு இது. தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக அவர் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன். 1, பிளவுவாத அரசியல் கலாச்சாரம்னு போட்டிருக்காரு. சாதி மதங்கள் மூலமாக மக்களை பிரித்து ஆளக்கூடிய பிளவுவாத கலாச்சாரம் போட்டிருக்காரு. இன்னொன்று ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 இதை பேசியிருக்காரு. இதுதான் வந்து நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒற்றுமைக்கும் முட்டுக்கட்டையாக இருக்குன்ற மாதிரி போட்டு அடுத்தது மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றதையும் அவர் போட்டிருக்காரு. தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகம் அதுக்கு வழிவகுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இது வந்து அவருடைய பாயிண்ட்ஸு. அவருடைய கட்சியோட கொள்கைன்னு ஒன்று போட்டிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லா உயிர்களும் சமம்ன்றதான் அவங்க கட்சியுடைய ஒரு பேஸான ஒரு கொள்கையாக எடுத்து வச்சிருக்காரு, அவர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, கண்டிப்பாக அவர் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கிற ஐடியாவில் இல்லை. அவர் வந்து வெளிப்படையாக என்ன தேவைன்றதை சொல்லிட்டார். இதுதான் பிரச்சனை. ஒரு சைடு லஞ்சம் ஊழலோட ஒரு சில ஆட்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நம்ம மறுக்கவே முடியாது. எல்லாத்துலேயும் லஞ்ச ஊழல் தான். மண்ணல்றதுலேருந்து இந்த பாறை உடைக்கிறதுலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவில் எங்கேயாவது மண்ணில் முடியுமா? நம்ம போயிட்டு இங்கேருந்து மண் போகுது, இங்கேருந்து பாறையை உடைச்சி அதை தூளாக்கி மண்ணாக கொண்டு போகிறான். அங்கே இங்கேருந்து கல்லை உடைச்சி அங்கே கொண்டு போகிறான் அவன் கட்டுறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இது நம்ம மாநில அரசுகள், இது எந்த கட்சியை மட்டும் நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களையும் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஆண்டவர்களையும் சொல்கிறேன், அவங்க நம்ம மேலே வச்சுருந்த அக்கறை. ஸோ அடுத்தவர் சொல்கிறது, இதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மக்கள் சக்தியால் தான் முடியும், ஏகோபித்த ஒருமித்த ஒரு மக்கள் சக்தியால் தான் முடியுன்றதை அவர் மென்ஷன் பண்ணுறார் அந்த இடத்துல. அது பக்கத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, அவருடைய தாய் தந்தைக்கு அடுத்து அதிகமாக அவருக்கு வந்து பேர் புகழ் மற்றும் எல்லாத்தையும் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ண ஆசைப்படுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையாக ஏதாவது பண்ணுன்றதான் என்னோட ஆசைன்னு சொல்லி அடுத்த ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு. அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி 25ஆம் தேதி 25/1/2024 அன்னைக்கு அவங்களோட கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து நிறைய அவங்க கட்சியுடைய பைலாஸு, அவங்க கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி தலைவர்கள் யார் இங்கே போட்டியிட போகிறான்ற மாதிரி ஒரு ரஃபாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்லிட்டாருன்னா, 2026 அவர் போட்டியிட போகிறான்றதை தெளிவாக சொல்லிட்டார். 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய நிலைப்பாடு எதுவுமே யாருக்குமே கிடையாது.
அதனால் வந்து அதை பற்றி நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. பட் 2026 கண்டிப்பாக அவங்க போட்டியிட போகிறன்றதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் அரசியல் மாற்றன்ற மாதிரி ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு படம் மட்டும் நடிக்க போகிறேன், சைன் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் முடிச்சு கொடுத்துருவேன்ற மாதிரி போட்டிருக்காரு. ஏன்னா அவர் இன்னொரு வார்த்தை ஒன்று அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு, எண்ணி துணிய கர்மம் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா. திருவள்ளுவருடைய குரலை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா நான் வந்து தெளிவாக ஒரு இதாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளான் ஓகே ஆனதுக்கப்புறம் என்னுடைய மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்றதான் அவருடைய அதில் வெளிப்பட்ட ஒரு விஷயம். கட்சியினுடைய கொடி, கட்சியினுடைய நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா ஒரு கட்சியை பிராண்டிங் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரெடி ஆகிரும் இருக்காங்க. இந்த 2 இயர்ஸ் அவருக்கு போதும் தான் எனக்கு தோணும். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் அந்த அறிக்கையில்னா அந்த கடைசி பேராகிராஃப், 3வது பக்கத்தில் உள்ள கடைசி பேராகிராஃப் தான். நான் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கோம், பார்ப்பீங்க, நீங்களும் பார்ப்பீங்க. என்ன போட்டிருக்காருன்னா, இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அப்படின்னு போட்டிருக்காரு. பட் இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். இவர் எப்படி பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரில, வந்து ஃபாலோ பண்ணுறாரா இல்லையான்றது தெரில. பட் அவர் போட்டிருக்க விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. அரசியல் வந்து இன்னொரு பிழைப்புக்கான மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியல் உயரம் மட்டுமல்ல, அது நீள அகலத்தையும் அறிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள்கிட்டேருந்து முன்னோர்கள்ட்டேருந்து படிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு எம்ஜிஆர் கொஞ்சம் பிடிக்கும், அவர்கிட்ட நிறைய பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு அதில் வந்து ஒரு ஆழமான வேட்கை இருந்ததாகவும் அதில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன்னு போட்டிருக்காரு. அந்த திரைப்பட பணி ஏற்கனவே சைன் பண்ண அந்த பணியை முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. ரைட், இதை நம்ம எப்படி பார்க்குறோம், நமக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? சரியா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு என்ன அடையாளம் வச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் தோன்ற விஷயங்களை, எனக்கு உண்மைன்னு தெரிகிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ நடந்த ஆட்சியில் ஊழல் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு துறையில்னாலும் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். எதனால் எடுத்துங்க, எந்த ஃபீல்ட்னாலும் எடுத்துங்க. ஒரு பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து, ஒரு இலவச பொருள் கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் எடுத்துங்க. நான் பர்சனலாக அரசியல்வாதிகளோட நிறைய பழகியிருக்கேன். சரியா, எந்த ஒரு கட்சியாலையும் ஊழலற்ற ஒரு இதை கொடுக்க முடியல. இப்போ அதனால் வந்து அவங்க நல்லது பண்ணலையா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும். 2 கட்சிகள், எதுக்கு இப்போ இருக்க கட்சியும் சரி, முன்னாடி இந்த கட்சியும் சரி, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. போன ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக கொரோனாவை ஹேண்டில் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம இல்லையா. நல்லாவே பண்ணார் அவர் எடப்பாடியார். இந்த ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை அதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. உதவித்தொகை கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் வந்து முன் வந்து பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் தேவை இல்லையா நமக்கு? இப்போது தோனி கேப்டனாக இருந்தார், நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஏன் அவர் ரிட்டையர்ட் ஆனார்? அடுத்து வரவங்களுக்கு வழி விட்டு இல்லை அடுத்து ஒரு, ஏன்னா நம்மளோட பரிமாணத்தில் மாற்றி சிந்திக்க முடியாது இல்லையா. நம்ம ஒரு பரிமாணத்தில் பார்த்துட்டு இருப்போம், அவனுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்கலாம். நம்மள்ட்டேருந்து லேர்ன் பண்ண ஒருத்தன் நம்மளோட பெருசாக வருவான், இப்போ அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா. அது மாதிரி வழி விட்டு அவர் அனுப்புனார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று சக்தி கண்டிப்பாக தேவைப்படுது. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லைனில் சீமான் போட்டிகிட்டு இருக்காரு, கமல் போட்டிகிட்டு இருக்காரு, இன்னும் மற்ற சிலவர்களும் மேலே பாமக, அவங்க மாற்று சக்திகள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், விஜயகாந்த்ன்ற ஒரு ஆளுமையை நம்ம எவ்வளோ அவமானப்படுத்தி நம்ம அவரை முடிச்சிட்டோம். அவரை மீம்ஸ் போட்டு நம்மளும் சிரித்தோம் இல்லையா, சேர்ந்து அந்த நேரத்தில் எல்லோரும் சிரித்தோம் போடும்போது. இன்றைக்கி அவர் இல்லைன்னா ஐயோ நல்ல தலைவன் இழந்துட்டோமே, ஒரு காமராஜர் இழந்துட்டோமே நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலைமை இவருக்கு வந்துடக்கூடாதுன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அவர் காசு இல்லாமல் இல்லை, காசு பணம் நல்லாவே வச்சுருக்காரு, நிறைய நடிச்சிருக்காரு, நல்ல பேர் புகழும் அவருக்கு ஆல்ரெடி இருக்குது. அவர் பேர் புகழுக்காகவோ காசு பணத்துக்காகவோ வந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆட்சி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், யாருனாலும் ஒரு மாற்றத்தை கொடுத்து பார்க்கலாம். 2026 வரலாங்க சரியா. அவங்க 2026 வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சுருப்பார். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப ஒரு, என்னை பொறுத்தவரை ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் தான் சொல்லணும் அவர். ஏன்னா அவர் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சைலண்ட்டாக பண்ணிட்டு இருப்பார், பண்ணும்போது சரட்டுன்னு பண்ணுவார். எப்போவுமே நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருப்பார். ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. இந்த சினி ஃபீல்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவரோட அழகான ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவரோட நல்லா ஃபைட் பண்ணக்கூடியவங்க, அவரோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப அழகாகவும் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நம்ம பிரசாந்த் இருந்தார், அவரோடவா அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார், இல்லை எக்கச்சக்கமான ஹீரோஸ் இருந்திருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் சஸ்டெயின் பண்ணி இந்த சினி ஃபீல்டில் நின்னார் இல்லையா. நீங்கள் 1008 சொல்லலாம், அவங்க அப்பா இருந்தார், சப்போர்ட் பண்ணார், அது நமக்கு தேவையில்லை, அது அடுத்த டாப்பிக்கு. நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. பட் அவரோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக அவமானத்தை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பார். எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்கல்ல அவரை அந்த டைமில், ஸ்டார்டிங் டைமில். இடையில நான் நிறைய மீம்ஸ் போட்டே கொண்டிருப்பானுங்க. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது விஜய் அஜித்துக்கு பயங்கர காம்படிஷன் நடந்துகிட்ருக்கோம். ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, ஒருத்தர் மாற்றி.
சரியா, தாண்டி தான் வந்திருக்காரு. இப்போ கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு அவர் இருக்கிறாரு இல்லை, அது வேறு விஷயம். சினி ஃபீல்டில் அந்த இடத்துல வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய நிலை, அந்த உறுதி தான் காரணம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கட்சியிலேயே அவர் கண்டிப்பாக உள்ளே வந்தார்னா பிளானோடு தான் வருவார். எந்த விதமான பிளானோ ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வர மாட்டாருன்றது என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம். இவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாருன்றது எனக்கு தோணுது. ஏன்னா அவர் கை காசை போட்டு நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அரசியல் ஆதாயம் இருக்கும், அரசியல் நோக்கத்தோடு பண்ணுறாரு, அதெல்லாம் அடுத்த டாபிக்கு. பட் இருந்தாலும் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் பண்ணார், நிறைய பண்ணிருந்தார், வெளியில் தெரில. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரதுனால வெளியில் காட்டி செய்கிறாருன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. மற்றபடி நீங்கள் திமுகவாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், எந்த கட்சியான இருக்கலாம், ஒரு இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய நலனை முன் வச்சு பார்க்கும்போது ஒரு மாற்று சக்தி தேவைப்படுது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் சீமான் வரக்கூடாதா, கமல் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம், தாராளமாக வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேரை வந்து ஆடியன்ஸை நிறைய பேரை வந்து ஒரு இடத்துல கேதர் பண்ணக்கூடிய அந்த பவர் இவருக்கு அதிகமாகவே இருக்குது. எப்படி எம்ஜிஆருக்கு இருந்துச்சோ, எப்படி ரஜினிகாந்துக்கு இருந்துச்சோ, ரஜினிகாந்த் பயன்படுத்தலை, அது ஒரு விஷயம். ஆனால் அவருக்கு இருந்துச்சு, இந்த மாஸ் புல்லிங் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய மாஸ் புல்லிங் கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு இடத்துல கூட்டம் கூட்டினார்னா கோடிக்கணக்கான பேர் இங்கே திரளுவாங்க. கேட்கலாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த கூட்டத்தை ஓட்டு போடுற கூட்டமாக மாற்றுறது அவர் கையில் இருக்குது. அவர் எப்படி அதை மூவ் பண்ண போகிறாரு, எப்படிப்பட்ட அப்ரோச் ஃபாலோ பண்ண போகிறான்றது அவர் கையில் தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம நிறைய வந்து பேசவும் முடியாது இதை பற்றி. ஏன்னா இதை பற்றி பேச வேண்டிய இடத்துல நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. நடிகர் விஜய் பொலிட்டிஷியன் விஜயா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, எப்படி கொண்டு போகிறான்றது அவர் கையில் இருக்குது. சரிங்களா, இது நம்மளுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு நீங்கள் வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இல்லை நீங்கள் இப்போ இருக்க ஆட்சியில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்